ஸ்டோக்ஸுக்கு டே 5 அன்னைக்கு வந்து அந்த கட் ஃபீலிங் லைக் பிரைடன் காஸ் வந்து டே 4ல ஒரு ஃபயரா போட்டு இருந்தாங்க. எப்படி நாங்க பும்ரா போட்டாருன்னு சொன்னோம் அதே மாதிரி சூப்பரான ஸ்பெல் போட்டு வந்திருக்காரு. டே 5 எல்லாருமே வந்து பிரைடன் காஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க ஸ்பெல் நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல ஜோஃப்ராஸ் ஓபன் பண்ணாரு. நிறைய பேர் நீங்க கேட்கலாம் ஜோஃப்ராஸ் நல்ல போல தானே அவர் ஓபன் பண்ணா என்ன அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி மொமெண்டம்னு பார்க்கும்போது பிரைடன் காஸ் நல்லா ஸ்விங் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு அது எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. அவர் தான் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஸ்டோக்ஸ் அங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஆர்ச்சருக்கு கொடுத்தாரு. அது ஏன் அவர் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு 2 ரீசன் சொன்னாரு. ஒரு ரீசன் என்னன்னா இதே நாள் 6 வருஷம் முன்னாடி இதே கிரவுண்ட்ல 2019 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க வச்ச ஒரு ஆளா வந்து ஆர்ச்சர் இருந்தாரு. எனக்கு வந்து இன்னைக்கு எழுந்த உடனே எனக்கு கட் ஃபீல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஆர்ச்சர் இன்னைக்கு எதுனா பண்ணுவான், நான் வந்து அவருக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு எனக்கு கட் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு நான் கொடுத்தேன். ரெண்டாவது விஷயம் ரொம்ப வருஷம் கழிச்சு 3-4 வருஷமா அவன் என்ன வந்து ஆளா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பயங்கரமா வந்து நிறைய ஆன்லைன் அபியூஸ்லாம் தாண்டி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருந்தான்னு எனக்கு தெரியும். நேத்து எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருந்தான்னு எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு அந்த பால் அவங்ககிட்ட கொடுத்தா அவனால என்ன பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஒரு கட் ஃபீல் தான், ஒரு கேம்பிள் தான். பட் நம்பி கொடுத்தேன். நம்பி கொடுத்ததுனால தான் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் விக்கெட் ஆல் இம்பார்ட்டன்ட் ரிஷப் பண்ட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் அது விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கேட்ச் அந்த காட்டன் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிஃப்ளெக்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் ஜோஃப்ராஸ் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் லைக் ஹவு ஹி வாண்டட் தோஸ் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டெலிவரி பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி பால் தான் வந்து ஏரி வந்து ஒரு 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பால் அப்படியே கட் ஆயிட்டு வருது. சூப்பரா இருந்துச்சு அந்த பால் பாக்குறது. அப்படியே ஸ்டெம்பு பட்டக்